தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் வங்கிகள் தேசியமய தினம். சென்னை 2வது கடற்கரை சாலை AK நாயக் பவனில் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் வங்கிகள் தேசியமய தினத்தை முன்னிட்டு பொதுத்துறை வங்கிகளை பாதுகாப்போம், தனியார் மயத்தை முறியடிப்போம் என்ற தலைப்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த சிறப்பு கூட்டத்தில் CH வெங்கடாச்சலம், E அருணாச்சலம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பிரசிடென்ட் A சிதம்பரம், ட்ரெஷரர் K ஸ்ரீகிருஷ்ணா, செக்ரட்டரி R கார்த்திக், G வைரப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பெருந்திரளாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். CH வெங்கடாச்சலம், E அருணாச்சலம் ஆகியோர் கூட்டாக நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். அப்பொழுது அவர்கள் நமது செய்தியாளரிடம் கூறியதாவது: இந்திய நாட்டினுடைய வங்கித்துறையில் 19 ஜூலை என்பது மிக மிக முக்கியமான நாள். காரணம், திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1969ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி அன்றைக்கு தான் வங்கிகள் தேசியமயம் என்ற உன்னதமான திட்டத்தை அவசர சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அது சுப்ரீம் கோர்ட்டில் நிராகரிக்கப்பட்டாலும் இன்றைக்கு இந்திய நாட்டில் பொதுத்துறை வங்கிகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட தினம் என்பது 19 ஜூலை 1969ஆம் ஆண்டு அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தை பொறுத்தவரையில் 1946ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி துவக்கப்பட்டது. அன்றைய தினமே 2 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒரு தீர்மானம், இந்திய நாட்டின் வங்கி என்று சொன்னால் அது பொதுத்துறை வங்கிகளாக இருக்க வேண்டும், தனியார் சொத்தாக இருக்கக்கூடாது. எனவே தனியாரிடம் உள்ள வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக மாற்ற வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 1969ஆம் ஆண்டு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வங்கிகள் தேசியமயம் என்ற உன்னதமான திட்டத்தை அறிவித்தார் என்று தெரிவித்தனர். கூட்டம், இந்த கூட்டம் இது திரளாக நீங்க வந்திருப்பது சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ராமராஜ் சொல்ற மாதிரி சல்யூட். அது மாதிரி அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய புதிய தலைவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாராட்டுதல் நீங்க எல்லாம் தெரிவிக்கலாம். கைதட்டி எல்லாம் மங்கையராய் பிறப்பதற்கு என்ன பண்ணிருக்கணும்? தவம் பண்ணிருக்கணும்ன்றாங்க. அப்படின்னு யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க, வடிவேல் சொல்லி. யாரோ கவிமணியை தேசிய விநாயகர் பிள்ளை சொன்னார். அது மாதிரியாக நம்ம ஏஐவியல உறுப்பினராக இருப்பதற்கும் மாதவம் செய்த பிறகுதான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது காரணம் இந்த தினம். வங்கியில நாம பணியாற்றுகின்றோம். 10 மணிக்கு வரணும், திறமையாக வேலை செய்யணும். அப்படி பண்ணா மாதம் சம்பளம் அதானே. ஆனா அதை விடுத்து இந்த வங்கிக்கு யார் சொந்தக்காரனா இருக்கணும் அப்படின்னு கேட்கிற எனக்கு நினைச்சு பார்க்க முடியுதா? டாடா கம்பெனி, பிர்லா கம்பெனி எல்லாரும் பிரைவேட் கம்பெனியில் இருக்கிறான். அங்க போய் சேர்ந்த பிறகு பிர்லா நீ எங்க கம்பெனி முதலாளி ஏற்பட நீ போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பேங்க்ல அந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க் வந்து டாடாவுடைய பேங்க், யூகோ பேங்க் பிர்லாவுடைய பேங்க், இந்தியன் பேங்க் முத்தையா செட்டியாருடைய பேங்க், எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள். ஆனா இந்தியன் பேங்க்ல பணியாற்றிக் கொண்டிருந்த நம்முடைய ஏஐபி உறுப்பினர்கள் அரசாங்கமே இந்த பேங்கை நீங்க எடுத்துங்க, செட்டியார வெளில போக சொல்லுங்க. சென்ட்ரல் பேங்க்ல பணியாற்றிய டாடாவினால நியமிக்கப்பட்ட அதே பார்சிகள், டாடா பேங்க்னா பார்சிகள், இது வந்து செட்டியார் பேங்க். ஆனா அந்த பாரசைகள் எல்லாம் சேர்ந்து பாம்பேல பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஏக சொல்லிட்டாங்க நீ வெளில போ. நாம அவனுக்கு வேலை கொடுத்தேன், அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஏக சொல்லிட்டாங்க நீ வெளில போ. இந்த மாதிரி பெரிய புரட்சி அப்படின்னு நம்ம நீ பார்க்க வேண்டியது. முதலாளி நீ வெளில போ, முதலாளி நம்மள வெளில போடுவான், நீ வேலை செய்யல வேலை போட அவனுக்கு உரிமை இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த
அந்த அகில இந்திய வங்கிகள் சங்கத்துடைய உறுப்பினர்களாக நம்ம இருக்கிறோம் என்பதற்கு தான் நாம தவறு செய்திருக்க வேண்டும். அருணாச்சலம் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம். இந்திய நாட்டினுடைய வங்கித்துறையில் 19 ஜூலை என்பது மிக மிக முக்கியமான நாள். காரணம், திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1969ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி அன்றைக்கு இந்த வங்கிகள் தேசியமயம் என்ற உன்னதமான திட்டத்தை அவசர சட்டத்தின் மூலமாக இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அது சுப்ரீம் கோர்ட்டால் அது நிராகரிக்கப்பட்டாலும் இன்றைக்கு இந்திய நாட்டில் பொதுத்துறை வங்கிகள் நீடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட தினம் என்பது 19 ஜூலை 1969ஆம் ஆண்டு. எங்களை பொறுத்தவரையில், அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தை பொறுத்தவரையில், எங்களுடைய சங்கம் 1946ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு துவங்கப்பட்டது. அன்றைய தினமே 2 முக்கியமான தீர்மானங்கள் அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒரு தீர்மானம், இந்திய நாட்டில் வங்கி என்று சொன்னால் அது பொதுத்துறை வங்கிகளாக இருக்க வேண்டும், தனியாருடைய சொத்தாக இருக்கக்கூடாது. ஆகவே தனியாரிடம் இருக்கக்கூடிய பொது வங்கிகளை பொதுத்துறை வங்கிகளாக மாற்ற வேண்டும். வங்கிகளுடைய இயக்குனர் குழுவில் ஊழியர் சங்கத்துடைய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு 1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்பட்ட சூழ்நிலையில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய சோசியலிசவாதியாக இந்திய நாட்டிற்கு அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வங்கிகள் தேசியமயம் என்ற உன்னதமான திட்டத்தை, எங்களுடைய தொழிற்சங்க கோரிக்கையை ஏற்று அதற்கு நடவடிக்கை எடுத்து வங்கிகள் தேசியமயம் என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுத்துறை வங்கிகளுக்கு இந்திய நாட்டில் மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி பொதுத்துறை வங்கிகளுக்கு எதிரான பல்வேறு கொள்கை முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கண்கூடாக நாம் காண்பதெல்லாம், பொதுத்துறை வங்கியான பிறகுதான், இந்த வங்கிகள் தனியாரிடமிருந்து பொதுத்துறையாக மாறிய பிறகுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது இந்திய நாட்டில் ஏற்பட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். திரு MS சுவாமிநாதன் அவர்கள் கூட அடிக்கடி கூறுவார், இந்திய நாட்டில் விவசாய புரட்சி ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் பொதுத்துறை வங்கிகள். ஆகவே மீண்டும் ஒரு விவசாய புரட்சி இந்திய நாட்டில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொதுத்துறை வங்கிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகவே இது பொதுத்துறையில் நீடிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆகவே எங்களுடைய கோரிக்கையும் என்னவென்று சொன்னால், பொதுத்துறையில் இருக்கக்கூடிய வங்கிகளுடைய பணம் என்பது பொதுமக்களுடைய பணம். பொதுமக்களுடைய பணம் மக்களுக்கு சென்றடைய வேண்டுமே தவிர தனிப்பட்ட கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இந்த பொதுத்துறை வங்கியிலே இருக்கக்கூடிய பணம் என்பது இருக்கக்கூடாது. ஆகவே மக்கள் பணம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும், நாட்டிற்கு சென்றடைய வேண்டும், நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்பட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு 56 ஆண்டுகள் முடிந்து 57வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள் நீடிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் வலியுறுத்த வேண்டும். அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசியமயமாக்கப்பட்ட தினத்தை நாங்கள் தோழர்கள் மத்தியிலே கூட்டம் போட்டு நாம் எடுத்த முயற்சிகள், தொழிற்சங்கம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இந்திய நாட்டில் பொதுத்துறை வங்கிகள் என்பது ஏற்பட்டது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுத்துறை வங்கிகள் வரக்கூடிய காலங்களில் நீடிக்க வேண்டும். அப்படி நீடித்தால்தான் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இந்த பொதுத்துறை வங்கிகள் இருக்கும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த 56வது வங்கிகள் தேசியமயமான தினத்தை இன்றைக்கு நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.